ராமசுப்ரமணியன் சார், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த இருவரும் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த விமர்சனத்தை இந்த தருணத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். திமுக பேசுகின்றது என்றால், அதாவது அதிமுக இன்னைக்கு கூட்டணி அதுவும் பிஜேபியோட பேசும் பொழுது, அதுவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லியில போய் பேசிட்டு வந்த அடுத்த செகண்ட் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். அதாவது இது என்டிஏ கூட்டணி மட்டுமல்ல, கூட்டாட்சி அப்படிங்கிற மாதிரி போட்டுவிட்டார். அதாவது இது இட் இஸ் கோயிங் டு பி ஒரு என்ன ஒரு கூட்டாட்சியாகத்தான் இருக்க போகின்றது, கூட்டணி மட்டுமல்ல அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவாக பேசினார். அதை தொடர்ந்து இங்கே சென்னையில் வந்த பிறகு திரு அமித்ஷா அவர்கள் அதே விஷயத்தை சொன்னார். அப்பெல்லாம் திரு இபிஎஸ் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வாயே தொடர்களை ஒரு வாரம் கூட பேசல, அது அப்படியே அவமதிப்பதாக இருந்தது. பிறகு ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு திடீர் ஞானத்தை இப்படி செஞ்சா நம்ம பிரச்சனையாக வருமோ என்று அவரு அதெல்லாம் கிடையாது, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கூட்டணி தான், அரசு எலெக்ஷனுக்காக கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆகவே இது ஆரம்பம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப இருந்தது என்னன்னா, பிஜேபியோட உறவோ கிடையாது, இப்பவும் கிடையாது, எப்பவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்தவர். திடீர்னு நான் யாரோட கூட்டணி வச்சேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பொது எதிரியாகிய திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகின்றார். வீழ்த்தணும் சரி, ஆனால் வாட் அபவுட் தி பேசிக் பிரின்சிபல்ஸ்? உதாரணமாக நீட்டுக்கு அதிமுக எதிராக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பண விவகாரங்கள், எஜுகேஷனுக்கு அங்கேருந்து ஃபண்ட் வருவதில்லை, சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வருவதில்லை, அதெல்லாம் பத்தியும் அவர்கள் பேசுகின்றார்கள். ஒர்க் போர்டு அந்த சட்டத்தை ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். அதே போல நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை அதிகமாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அதற்கும் ஆமா அப்படின்னு சொல்லுகின்றார். இப்படி பேசிக்கான முரண்பாடுகள் கொண்டதுதான் அதிமுகவும் பாஜகவும். ஆனா ரெண்டு பேரும் ஒன்றாக இணைவதற்கு காரணம் என்னன்னா, சொல்லுது போல சார், அமித்ஷா சொன்னாரு இது ஒரு இயல்பான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இயல்பான கூட்டணின்னு அவரு கருத்து சொன்னாரு. அதை நீங்க ஏற்கலையா? நான் இப்ப என்ன சொன்னேன் சார், இயல்பான கூட்டணி, இயற்கையான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணீங்கன்னா, நீட்டு சமாச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு அதிமுக, பாஜக ஒத்துக்கிறதா? மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லுகின்றது, அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுகின்றதா? அதே போல சார், அதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் மூலமா இது செயல்படும் அப்படிங்கறத நம்மளால ஏத்துக்க முடியாதுங்களா சார்? பட் இதெல்லாம் பேசிக் இஷ்யூஸ் சார். நீட்டு நாங்க இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை, நாங்க எப்பவுமே இந்த நீட்டை கொண்டு வரத்தான் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒர்க் சமாச்சாரம் பில்லாக பாஸ் ஆகி இப்ப சட்டமாக மாறிவிட்டது. அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க? இதெல்லாம் இயற்கையான கூட்டணி அது. அதற்கு காரணம் நான் பல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் படித்தவர்கள் போல நான் பேச தயாரல்ல. ஆனால் திரு இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அது டெல்லியிலேருந்து உருவாகி இருக்கின்றது. அவர் மகனுக்காகவும் அவருடைய உறவினர்களுக்காகவும் மிகப்பெரிய அளவிற்கு உருவாகி இருக்கின்றது. அதே போல அந்த கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்களுக்கு உருவாகி இருக்கின்றது. அதன் காரணமாக வேற வழியே இல்லாம தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய பொசிஷனும் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக டெஃபினட்டா இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் என்பது சந்தேகம் இல்லை. அது பேசிக் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னா உங்களுடைய இயற்கையான பிரின்சிபல்ஸ் என்ன இருக்கோ அவைகளை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நீ காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த பிறகு அதையும் நாங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்வோம் அப்படிங்க பேசுவது இயலவே இயலாது. அது தவறான ஒரு முன்னோடி தான். ஆகவே இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப நீங்க அடுத்தது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அதுதான் எடுத்து இந்த மாதிரி ஒரு நிறைய பொருந்தா கூட்டணியாக இருக்கின்றது. அதற்கு காரணம் அதிமுக தலைமையை எப்படியாவது தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த கட்சிக்கு எப்படியாவது
ஆட்சிக்கு வரணும், அது வந்து பிஜேபியோட சேர்ந்து நம்ம பயணித்தால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதை தாண்டியும் கூட எல்லாம் இப்ப அவர் பேசுவது என்னன்னா எல்லாரையும் சேர்த்துக்கணும். அதாவது காமன் எதிரி யாரு பாத்தீங்கன்னா அது வந்து டிஎம்கே. இதுக்கு காரணம் என்னன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். ஏன்னா அவர் இதுல பேசும்பொழுது, பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது, யூ கேன் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பேசினார். அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க பிஜேபி. அதன் காரணமாக திரு அமித்ஷா அவர்கள் என்னென்ன எப்படியெல்லாம் சாம தான பேத தண்ட எல்லா பிரயோகங்களையும் பண்ணி அதிமுக வளைச்சு போட்டாங்க. அடுத்ததாக இவரையும் வளைச்சு போட போறாங்க. தாவேக்கா இருக்க அவங்களையும் அவருக்கு பேசுறாங்க. எந்த அளவிற்கு நாங்க போவோம் என்பது முக்கியமாக பார்க்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா சார்? ஆமாம், நான் இதை 15-20 நாளா பேசிட்டு இருக்கேன் சார். அது அது அந்த அதை வந்து அது வந்து இட் இஸ் த பி டீம் ஆஃப் பிஜேபி. இட் இஸ் ஒர்க்கிங் அட் த பிஹெஸ்ட் ஆஃப் பிஜேபி ஒன்லி. அவர் வந்து நான் தனியா நிற்பேன், நாங்க தான் முதல்வர், நம்மளோட கூட்டு சேர்ந்தவர்களுக்கு ஆட்சிகளை பங்கு தருவோம் அப்படின்லாம் பேசுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அவருக்கும் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அவரே கார் வாங்கிட்டு வரி கொடுக்காம அதை பத்தி பிறகு காட்டினார். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு உருவாகி இருக்கின்றது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். அதிமுகவாலையும் பாஜகவாலையும் தாவேக்காவாலையும் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க சார்? திமுக கூட்டணி இல்ல, ஒரு நிமிஷம். அதனால தாவேக்காவும் அவங்களோட சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி திரு சீமான் அவர்கள், அவர் ஐ திங்க் இந்த தாவேக்கா வருகையின் காரணமாக அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு டெஃபினட்டா ரொம்ப குறையும். ஆகவே அவரையும் சேர்த்து எடுத்து இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ராம் தமிழர் கட்சி அப்படின்லாம் பேசுகின்றார்கள். ஆகவே அவரும் அந்த பாஜகவோட சங்கமித்து அவங்களோட கூட்டு சேர்ந்து இந்த எலெக்ஷனை இப்போ பேஸ் பண்ண போறாங்க. ஆகவே அது வந்து ஒரு இப்ப நான் சொன்ன இந்த கட்சிகள் அதை தாண்டி பாமக, தேமுதிக இவர்களெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கும். மெகா கூட்டணி என்பது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து எப்பவுமே இவர் அல்லது அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். பர்சனாலிட்டி கல்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. இப்ப எதிர்கட்சிகள் வர்சஸ் திரு ஸ்டாலின் அப்படின்னு இந்த எலெக்ஷன் போக போன்றது. இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய மதிப்பு என்பது மிக உயர்ந்து காணப்படுகின்றது. இஸ் a very very tall personality in the politics of India, especially in Tamil Nadu. He is the tallest political leader. அவர் செய்த சாதனைகள், அவர் மேல எந்த ப்ராப்ளமும் இல்லவே இல்லை. சில குற்றம் குறைகள் அந்த மினிஸ்டர்ஸ் மேல இருக்கலாம், கட்சிக்காரர்கள் மேல இருக்கலாம். ஆனால் அவர் செய்த சாதனைகள்லாம் சாமானியம் கிடையாது. 1000 ரூபாய் வந்து ஏழை எளிய மக்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கறதுங்கிறது, அதே போல வீடு தேடி கல்வின்னு வரது, இல்லம் தேடி மருத்துவம் என்று வருகின்றது, 1000 ரூபாய் கொடுத்து ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கு உதவி செய்வது அரசு பள்ளியில் சேர்ந்தவர்களுக்கு. இது மாதிரி எண்ணற்ற ஸ்கீம்ஸ் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அதே போல இந்த பஸ், இலவச பஸ் பாஸ் ஃபார் விமன், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு மக்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் போய் சேர்ந்து இருக்கின்றது. அதையும் தாண்டி இப்ப மதுரையில ஏதோ ஜூன் 1ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்த போறாங்க. ஓகேங்க சார், உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்களா நான் அதை இல்ல ஒரு முடிச்சிடறேன். ஒரே ஒரு சென்டென்ஸ், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஆகவே அந்த இதுலயும் இன்னும் எலெக்ஷன் நெருங்க இன்னும் மிக சிறப்பான திட்டங்களை அவர்கள் அறிவிப்பார்கள். ஆகவே மக்களின் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் has an edge over the formidable alliance of ADMK or NDA அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியும். நன்றி சார்.